இந்தியா என்று துவங்கும் இந்திய அரசியல் சாசனத்தின் முன்னுரையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதனை சற்று விளக்குகிறேன். அதில்தான் இன்று உறுதிமொழியாக அனைவரும் எடுத்தார்கள். இதில் சுதந்திர போராட்ட தலைவர்கள் எப்படிப்பட்ட இந்தியா இருக்க வேண்டும் என்ற கனவு உள்ளது. சோவரிஜின், சோசியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அதாவது சோவரிஜின் என்றால் இறையாண்மை கொண்ட நாடு. இதற்கு முன் பிரிட்டிஷ் நாட்டில் நம்முடைய சட்டங்கள் இயற்றப்படும். இனி இந்தியர்கள் நமக்கான சட்டங்களை இயற்றிக் கொள்வார்கள். சோசியலிஸ்ட் சமதர்ம பொருளாதாரம், ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாத ஒரு நாடாகியும். செகுலர் மத சார்பின்மை என்ற நாடு. அதாவது மதம் மக்களின் தனிப்பட்ட விஷயம், அரசாங்கத்திற்கு தனிப்பட்ட மதம் கிடையாது என்பதை உணர்த்தும். டெமோக்ராட்டிக் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கும், மக்கள் தேர்ந்தெடுக்கும் அரசாங்கம் நடைபெறும். ரிபப்ளிக் இந்தியாவின் தலைவரான அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவராக இருப்பார். அதாவது இன்டைரக்ட்லி எலெக்டட் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் என்கிற முறையில் இந்தியா வடிவமைக்கப்பட்டது இந்த அரசியல் சாசனத்தின் மூலமாகத்தான். இதில் இந்தியர்களுக்கு சில உரிமைகள் கொடுக்கப்பட்டன. அவை ஜஸ்டிஸ், சமூக, பொருளாதார, அரசியல், நீதி வழங்கப்பட்டுள்ளது. இது அடிமை இந்தியாவில் இந்தியர்களுக்கு கிடைக்கவில்லை. லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ், நம்முடைய எண்ணங்களை, கருத்துக்களை, நம்பிக்கைகளை வெளிப்படுத்துவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. பிறகு சமத்துவம், ஈக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். இறுதியாக ஃப்ராட்டர்னிட்டி, அதாவது சகோதரத்துவம். இந்தியா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியாக ஒருமையான நாடாக, அதே நேரத்தில் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், தனி மனிதனுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கான உறுதி அளிக்கப்பட்டது இந்த அரசியல் சாசனத்தின் மூலமாக. இதனை கொடுத்தது யார் என்றால் we the people of India, இந்தியர்களாகிய நாம். இத்தகைய ஒரு எழுச்சியான தினம்தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் டே. தேங்க்யூ வெரி மச்.